வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பள்ளி கல்வித்துறையில் நமக்கு தினசரி புது விதமான அப்டேட்ஸ்கள் அனைத்துமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் போராட்டங்கள் நடத்திருக்கிறதாக சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க. நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய போராட்டங்கள் தினசரி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒன்று தான், தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டாங்களோ அதை இன்னமும் நடத்தலை அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தேர்தல் வாக்குறுதியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை அவங்க செய்யணும். ஸோ தேர்தல் வாக்குறுதியை பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்களுடைய நியமனம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக இந்த பணி நியமனம் அப்படின்றது நடக்கணும். அதை அவங்க கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஸோ டெட்டாசிரியர்களுடைய நியமனத்தில் ஏன் இவ்வளவு தாமதங்கள்? ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த டெட்டாசிரியர்களுடைய நியமனத்தில் நாளுக்கு நாள் தாமதங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் போடுறதுல ரொம்ப கால தாமதம் ஏற்படுது அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உடனடியாக போஸ்டிங் போடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நாம் நெருங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு மாதங்களில் அடுத்த தேர்தல் வரதுனால இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறாங்க. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் வழங்க இருக்காங்க. அடுத்து அவங்கள போலவே பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தர வாய்ப்பையும் வழங்க இருக்காங்க. அடுத்து டெட் ப்ரொமோஷன் வழக்கில் தீர்ப்பு பார்த்திங்கன்னா வழங்குறது என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/9/2025 அன்றைக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ டெட் ப்ரொமோஷனுடைய வழக்கு இறுதி வழக்காக பார்த்திங்கன்னா 1/9/2025 அன்னைக்கு வர இருக்கு. அன்னைக்கு இந்த வழக்குடைய தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மாண்புமிகு நீதிபதி வி வனஜா விஎஸ் தமிழ்நாடு, ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இதை ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர்கள் விரைவில் இதற்கு தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட்டாக காம்பன்சேட்டிவ் அப்பாயின்மெண்ட், டெம்பரவரி அப்பாயின்மெண்ட், ரெக்யூர்மெண்ட், ப்ராபேஷன் ஆஃப் கன்ஃபர்மேஷன், சஸ்பென்ஷன், ரிடக்ஷன் இன் ரேங்க்கு, டெர்மினேஷனு, டிஸ்மிசல், ரிமூவலு, ரிட்டையர்மெண்ட்டு, டிசிப்ளினரி ப்ராசஸ் அகெயின்ஸ்ட் த எம்ப்ளாயீஸ், இதற்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முடிவு விரைவில் இவங்க சைடு வழங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பார்த்திங்கன்னா 1 கோடி பள்ளி ஆசிரியர்கள், அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர்? கடந்த 2024 மற்றும் 25 கல்வியாண்டில் நாட்டில் முதல் முறையாக பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை 1 கோடி தாண்டியது. மத்திய கல்வி அமைச்சரகம் இதற்கு உண்டான தரவு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. மாணவர்கள் விகிதம் முன்னேறும், தரமான கல்வியை வழங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வழங்கிட்டு வராங்க. ஸோ மாணவர்கள் விகிதத்தில் முன்னேற்றம், பள்ளிகளில் 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். இது எல்லாமே அடிப்படையாக கொண்டு தற்சமயம் அதிக அளவில் மாணாக்கர் எடுத்தப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அதிக அளவு ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ஏற்படுது. 23 ஆசிரியர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற விகிதத்தில் தமிழகத்தில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஒரு ஆசிரியர் உள்ள பள்ளிகள் எண்ணிக்கை 3671. கடந்த 2023-24 ஒப்பீடுகளில் சுமார் 6% குறைந்துள்ளது அப்படின்றதையும் நாம் இதை கருத்து கணிப்பில் சொல்லலாங்க. ஸோ நிச்சயமாக அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய 2% அமைச்சு பணியுடைய தீர்ப்பும் விரைவில் வழங்க இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டெட்டு பாஸ் பண்ணவங்களுடைய மதிப்பெண்கள் பாஸ் ஆகிறதுக்கு உண்டான மதிப்பெண்கள் 75ஆக மாற்றப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, பிஜிடிஆர்பியுடைய புதிய வேக்கன்சிஸ் பட்டியலையும் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அப்டேட்டை நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பள்ளி கல்வித்துறையில் நமக்கு தினசரி புது விதமான அப்டேட்ஸ்கள் அனைத்துமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் போராட்டங்கள் நடத்திருக்கிறதாக சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க. நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய போராட்டங்கள் தினசரி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒன்று தான், தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டாங்களோ அதை இன்னமும் நடத்தலை அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தேர்தல் வாக்குறுதியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை அவங்க செய்யணும். ஸோ தேர்தல் வாக்குறுதியை பார்த்திங்கன்னா தெட்டாசிரியர்களுடைய நியமனம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக இந்த பணி நியமனம் அப்படின்றது நடக்கணும். அதை அவங்க கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஸோ டெட்டாசிரியர்களுடைய நியமனத்தில் ஏன் இவ்வளவு தாமதங்கள்? ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த டெட்டாசிரியர்களுடைய நியமனத்தில் நாளுக்கு நாள் தாமதங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் போடுறதுல ரொம்ப கால தாமதம் ஏற்படுது அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உடனடியாக போஸ்டிங் போடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நாம் நெருங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு மாதங்களில் அடுத்த தேர்தல் வரதுனால இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறாங்க. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் வழங்க இருக்காங்க. அடுத்து அவங்கள போலவே பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தர வாய்ப்பையும் வழங்க இருக்காங்க. அடுத்து டெட் ப்ரொமோஷன் வழக்கில் தீர்ப்பு பார்த்திங்கன்னா வழங்குறது என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/9/2025 அன்றைக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ டெட் ப்ரொமோஷனுடைய வழக்கு இறுதி வழக்காக பார்த்திங்கன்னா 1/9/2025 அன்னைக்கு வர இருக்கு. அன்னைக்கு இந்த வழக்குடைய தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மாண்புமிகு நீதிபதி வி வனஜா விஎஸ் தமிழ்நாடு, ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இதை ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர்கள் விரைவில் இதற்கு தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட்டாக காம்பன்சேட்டிவ் அப்பாயின்மெண்ட், டெம்பரவரி அப்பாயின்மெண்ட், ரெக்யூர்மெண்ட், ப்ராபேஷன் ஆஃப் கன்ஃபர்மேஷன், சஸ்பென்ஷன், ரிடக்ஷன் இன் ரேங்க்கு, டெர்மினேஷனு, டிஸ்மிஸல், ரிமூவலு, ரிட்டையர்மெண்ட்டு, டிசிப்ளினரி ப்ராசஸ் அகெயின்ஸ்ட் த எம்ப்ளாயீஸ், இதற்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முடிவு விரைவில் இவங்க சைடுந்து வழங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பார்த்திங்கன்னா 1 கோடி பள்ளி ஆசிரியர்கள், அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர்? கடந்த 2024 மற்றும் 25 கல்வியாண்டில் நாட்டில் முதல் முறையாக பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை 1 கோடி தாண்டியது. மத்திய கல்வி அமைச்சரகம் இதற்கு உண்டான தரவு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. மாணவர்கள் விகிதம் முன்னேறும் தரமான கல்வியை வழங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வழங்கிட்டு வராங்க. ஸோ மாணவர்கள் விகிதத்தில் முன்னேற்றம், பள்ளிகளில் 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும், இது எல்லாமே அடிப்படையாக கொண்டு தற்சமயம் அதிக அளவில் மாணவர்கள் எடுத்தப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அதிக அளவு ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ஏற்படுது. 23 ஆசிரியர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற விகிதத்தில் தமிழகத்தில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது சொல்லலாம். ஸோ ஒரு ஆசிரியர் உள்ள பள்ளிகள் எண்ணிக்கை 3671. கடந்த 2023-24 ஒப்பீடுகளில் சுமார் 6% குறைந்துள்ளது அப்படின்றதையும் நாம் இதை கருத்து கணிப்பில் சொல்லலாங்க. ஸோ நிச்சயமாக அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய 2% அமைச்சு பணியுடைய தீர்ப்பும் விரைவில் வழங்க இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டெட்டு பாஸ் பண்ணவங்களுடைய மதிப்பெண்கள் பாஸ் ஆகிறதுக்கு உண்டான மதிப்பெண்கள் 75 மாற்றப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, பிஜிடிஆர்பியோடைய புதிய வேக்கன்சிஸ் பட்டியலையும் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அப்டேட்டை நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.